வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பூண்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குன்னு எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்னொன்று இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த பூண்டு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் தொக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து, பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் நான் இது போல் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு வந்து நல்லா ஒரு பாதி அளவு வதங்கி வரட்டும். பூண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி அளவு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நம்ம வந்து அரைச்சிட்டு செய்ய போகிறதில்ல, வதக்கி தான் செய்ய போகிறோம் இந்த தொக்கு. அதனால் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ இந்த தக்காளியை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த தக்காளி நல்லா வதக்கி எடுக்கிற பக்குவத்தில் தான் நம்ம இந்த தொக்கோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த தண்ணி பதம் வத்துற வரைக்கும் இந்த தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுக்கணும். அப்பப்போ கலந்து கொடுத்துக்குங்க. தொடர்ந்து கலந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நான் கலந்து கொடுத்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா இன்னுமே வதக்கணும். நம்ம இந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா ஒரு 3/4 வாசி இந்த அளவு கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நல்லா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னாக்கா திக்காகிடும் நமக்கு, அப்புறம் சரியாக வதங்கி வராது. அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். நல்லா இப்படி வதக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். தொக்கு நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது போல் நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சக்கரை சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். சேர்த்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இதை வதக்கி எடுக்கும் போது தான் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வதக்குறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த தக்காளி தொக்கை நான் இன்றைக்கி சொன்ன பக்குவத்தோட சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.